விடுதலை புலிகள் இருந்த மேஜர் சந்தானா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியலாம் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேஜர் சந்தானா வந்து பிப்ரவரி 11, 1973 பிறக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற கரும்புலி படையில சேரணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ இதுக்காக அவங்க வந்து தீவிரமா பயிற்சி எடுத்து கரெக்டா 1995 கரும்புலி படையில தலைவரோட அனுமதியோட ஜாயின் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச காலம் போகுது. அப்போ கரும்புலி படைக்கு ஒரு மிஷின் வருது. அது என்னன்னா, உகானா அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து உணவுப் பொருட்களையும் வெடிமருந்துகளையும் சிங்கள ராணுவத்துக்காக எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கப்பலை வந்து இவங்க தகர்க்கணும். ஸோ அதுதான் அந்த மிஷின். இந்த மிஷினுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா கரும்புலி படை வீரர்களுமே அவங்களோட சொந்த வீட்டுக்கு போறாங்க. ஸோ அப்படித்தான் மேஜர் சந்தனாவும் அவங்க தாயாரை பார்க்கறதுக்காக சொந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ சந்தனா அவர்களை அவங்க தாய் வந்து கட்டி அணைச்சு, என்னை இப்படி அடிக்கடி வந்து பாப்பியா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு சந்தனா இருந்துட்டு வந்து உடனே திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்க தாய்க்கு தெரியாது அவங்க எந்த அர்த்தத்தை சொன்னாங்கன்ட்டு. அதாவது அவங்க திரும்பி வரும்போது வெறும் புகைப்படமா மட்டும்தான் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப கரெக்டாக ஜூலை 26, 2000 அப்போ அந்த கப்பலை தகர்க்கிறதுக்காக அந்த கடற்பகுதிக்கு அந்த கரும்புலி படையினர் போறாங்க. கரெக்டாக அந்த உகானா அப்படிங்கிற கப்பல் வந்து கடல் மட்டத்துல இருந்து 50 மைல் தொலைவில் இருக்குது. ஸோ அது கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து தன்னோட சக தோழியான ஒருத்தங்கிட்ட தன்னோட செருப்பு கொடுத்து, நான் வந்து திரும்பி வரமாட்டேன், ஸோ அந்த செருப்பை நீ ஏன் ஞாபகத்தமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை கேட்ட அந்த சக தோழி வந்து ஒரு எமோஷனல் ஆயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த எமோஷனல் இருக்கிறது பிடிக்காது. தன்னை சுத்தி இருக்கவங்களும் மகிழ்ச்சியா வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்திலயும் அவங்க ஏதோ ஒரு காமெடி எல்லாம் பண்ணி அவங்க சிரிக்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ அந்த படகுல ஏறி 50 மைலுக்கு அங்கிட்டு இருக்கிற உகானா அந்த கப்பலை தகர்க்கிறதுக்காக போறாங்க. அங்க போனப்போ அந்த கப்பல்ல இருந்த இலங்கை ராணுவத்துக்கும் அந்த கரும்புலி படையினருக்கும் இடையே ரொம்ப பெரிய போரே நடக்குது. இந்த போர்ல அந்த கப்பல் இருந்த 10 இலங்கை ராணுவ படை வீரர்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. ஸோ எப்படியோ அந்த கப்பலை வந்து மூழ்கடிச்சிடறாங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, மேஜர் சந்தானாவும் அவங்க கூட போயிருந்த 5 மேஜர்ஸ்களும் இந்த போறப்போ உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து கரும்புலி படையில இருந்த பெண்கள்ல இவங்க முக்கியமான ஒரு பங்கை வகிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை பத்தியாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.